அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். எங்களுக்கு மத்தியில் இது சம்பந்தமாக பல சந்தேகங்கள் இருக்கும். எங்கள் வீடுகளில் வாழக்கூடிய பல உயிரினங்கள் இருக்கின்றன. நுளம்புக்கள், அதே நேரம் எலி, பல்லி, சிலந்தி, கரப்பான் பூச்சி போன்ற உயிரினங்கள் எங்களுடைய வீடுகளிலேயே இருப்பதை நாம் கண்டிருப்போம். இந்த உயிரினங்களில் பல்லியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். சிலருக்கு சந்தேகம் இருக்கும். சிலர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். பல்லியை கண்டால் கொலை செய்ய வேண்டும் என்றும், பல்லியை கொலை செய்தால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றும். இது எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உண்மையானதா என்பதனைத்தான் பார்க்க போகின்றோம். பல்லியை கொலை செய்தால் எங்களுக்கு உண்மையிலேயே நன்மை கிடைக்குமா? வாருங்கள், நாம் இதை பற்றி முழு விவரத்தையும் இங்கு பார்க்கலாம். இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பல்லியை கொலை செய்யும்படி கூறியிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெருப்பை இந்த பல்லி ஊதக்கூடியதாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 3359வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பல்லிகளை கொலை செய்வது என்பது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த ஹதீஸிலே பல்லியினுடைய ஒரு கெட்ட குணமும் கூறப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த கொடுங்கோல் அரசன் நெருப்பில் போட்ட பொழுது அந்த நெருப்பை இந்த பல்லி ஊதக்கூடியதாக இருந்தது என்று இதன் கெட்ட குணமும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே போன்று வேறு சில ஹதீஸ்களில் இந்த பல்லி கெட்டது, மிக மோசமானது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டுமின்றி சில அறிஞர்கள் இந்த பல்லியை பற்றி கூறும் பொழுது இது தீமை நிறைந்தது, தீங்கு விளைவிக்கக்கூடியது என கூறியுள்ளார்கள். எனவே இவ்வாறான அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லியை கொலை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். பல்லியை கொலை செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த கூற்றுக்கு கட்டுப்படுவதாக அமையும். அதே போன்று பல்லியை நாம் கொலை செய்தால் எங்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன என்பதனையும் ஹதீஸ்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒருவர் பல்லியை ஒரே அடியில், அதாவது முதல் அடியிலேயே அடித்து கொலை செய்தால் அவருக்கு 100 நன்மைகளும், 2 அடியில் அடித்து கொலை செய்தால் அவருக்கு அதைவிட குறைவான நன்மையும், 3 அடியில் அடித்து கொலை செய்தால் அவருக்கு அதைவிட குறைவான நன்மையும் கிடைக்கும் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் இந்த பல்லிகளை கண்டால் முதல் அடியிலேயே அடித்து கொலை செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். எங்கள் வீடுகளில் இவ்வாறான உயிரினம் இருந்தால், பல்லிகள் இருந்தால் நாம் அவற்றை அடித்து கொலை செய்து விட வேண்டும். அவை நச்சுத்தன்மை வாய்ந்தவையும் கூட. எங்கள் உணவுகளில், தண்ணீர் தொட்டிகளில், தண்ணீர் பாத்திரங்களில் விழுந்தால் அவை நச்சுத்தன்மையாக மாறிவிடும். நாம் நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். பல்லி உணவில் விழுந்து மரணமானவர்களை பற்றியும், தண்ணீர் தொட்டியில் விழுந்து அந்த தண்ணீரை குடித்தவர்களினுடைய மரணம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பல்லி மிகவுமே நச்சுத்தன்மை வாய்ந்தது, மிகவுமே மோசமான ஒரு உயிரினமாக இருக்கின்றது. ஆகவே நாம் அவற்றை கண்டால் அடித்து கொலை செய்துவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லியை கொலை செய்யும்படி கூறியிருக்கின்றார்கள். அப்படி கொலை செய்தால் நன்மையும் கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். வல்லாஹு தஆலா ஆலம். உங்களுக்கு இந்த பதிவு பிரயோசனமுடையதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு நன்மை செய்வதற்கு இது காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.